Hello friends, I am Teacher Vasan. We planned அப்படின்னா நாங்க பிளான் பண்ணோம். எதுக்கு? To go for a picnic. ஒரு பிக்னிக் போறதுக்கு on Sunday. ஞாயிற்றுக்கிழமை அன்று நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு சுற்றுலா செல்ல திட்டமிட்டோம். பிளான் அப்படின்னா பிளான் பண்ணியாச்சு, பிக்னிக் அப்படின்னா சுற்றுலா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. அடுத்தது மதர் பேக்ட், அம்மா பேக் பண்ணாங்க. என்னத்த? டேஸ்டி ஃபுட், சுவையான உணவை. என்ன பேஸ்கெட் அப்படின்னா ஒரு கூடையில். அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இன் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். இன்ன பேஸ்கெட் அப்படின்னா ஒரு கூடையில். பேக்ட் அப்படின்னா பேக் பண்ணாங்க அப்படின்னு தான் தமிழ்லயே பேசுவோம். பேஸ்கெட் அப்படின்னா கூடை. சரி, ஓகே. அடுத்தது வி வென்ட், நாங்கள் சென்றோம். டு த பியூட்டிஃபுல் சிட்டி பார்க், அழகான நகர பூங்காவிற்கு. வி வென்ட் டு த பியூட்டிஃபுல் சிட்டி பார்க், நாங்கள் அழகான நகர பூங்காவிற்கு சென்றோம். கோ இதோட பாஸ்ட் தான் வென்ட் இல்லைங்களா? சரி, பார்க் அப்படின்னா பூங்கா. சரி, மை ஃபாதர், எனது தந்தை. ஸ்ப்ரெட் எ மேட், MAT, மேட் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பாய் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? மை ஃபாதர் ஸ்ப்ரெட் அ மேட் அப்படின்னா எனது தந்தை ஒரு பாயை விரித்தார். ஆன் த கிராஸ், புற்களின் மேல். சரி, இப்போ கவனிங்க. SPREAD, ஸ்ப்ரெட். இதோட ஸ்ப்ரெட் அப்படின்னா விரித்தல் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இந்த ஸ்ப்ரெட்டோட பாஸ்டும் ஸ்ப்ரெட் தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஸ்ப்ரெட் தான், பிரசன்ட்டும் ஸ்ப்ரெட் தான், பாஸ்டும் ஸ்ப்ரெட் தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஸ்ப்ரெட் தான். V1, V2, V3. அதாவது கோ இதோட பாஸ்ட் வென்ட் இல்லைங்களா? ஆனா அந்த ஸ்ப்ரெட்டுக்கு பாஸ்ட் என்னது? ஸ்ப்ரெட் தான். பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஸ்ப்ரெட் தான், மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்ப கவனிங்க. ஸ்ப்ரெட் த மேட், ஸ்ப்ரெட் த மேட். ஸ்ப்ரெட் த மேட் அப்படின்னா பாய விரிச்சு போடு, பாய விரி அப்படின்னு அர்த்தம். மனசுல வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் ஏ மேட்னு சொல்லாதீங்க, ஸ்ப்ரெட் த மேட் அப்படின்னு பேசுங்க. ஸ்ப்ரெட் த மேட் அப்படின்னா பாய விரி, பாய விரிச்சு போடு அப்படின்னு அர்த்தம். மை ஃபாதர் ஸ்ப்ரெட் த மேட் ஆன் த கிராஸ் அப்படின்னா எனது அப்பா, எனது தந்தை புல்வெளியில் புற்களின் மேல் ஒரு பாயை விரித்தார். சரி, we played, நாங்க விளையாண்டோம். with a ball, ஒரு பந்துடன். for some time, சிறிது நேரம், கொஞ்ச நேரம். for some time அப்படின்னா கொஞ்ச நேரம். we played அப்படின்னா விளையாண்டோம். for some time அப்படின்னா கொஞ்ச நேரம், மனசுல வச்சுக்கோங்க. சரி, we ate, நாங்கள் சாப்பிட்டோம். we ate lunch, நாங்கள் மதிய உணவு சாப்பிட்டோம். under a shady tree அப்படின்னா a shady tree அப்படின்னா தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். ஷேடி அப்படின்னா நிழல் உள்ள அப்படின்னு அர்த்தம். அதாவது நிழல் இருக்கிற. எ ஷேடி ட்ரீ அப்படின்னா நிழல் இருக்கிற மரத்தின் அண்டர், அடியில். வி ஏட் லஞ்ச், நாங்கள் மதிய உணவு சாப்பிட்டோம். ஷேடி அப்படின்னா நிழல் உள்ள, நிழல் தரும். சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க. நிழல் இருக்கிற. சரிங்களா? சரி, ஓகே. ஐ டுக் போட்டோஸ் அப்படின்னா நான் போட்டோ எடுத்தேன். ஆஃப் த கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ், நான் வண்ணமயமான பூக்களை புகைப்படங்கள் எடுத்தேன். ஐ டுக் போட்டோஸ் ஆஃப் த கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ். டேக் அப்படின்னா எடு, டேக்கோட பாஸ்ட் டுக் அப்படின்னா எடுத்தாச்சு. ஃப்ளவர்ஸ் அப்படின்னா பூக்கள். வி கிளீன்ட் அப்படின்னா நாங்க கிளீன் பண்ணோம், சுத்தம் பண்ணோம். த பிளேஸ், அந்த பிளேஸ், அந்த இடத்த. த அப்படின்ற வார்த்தைக்கு அந்த அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. பிஃபோர் லீவிங் அப்படின்னா கிளம்புவதற்கு முன், புறப்படுவதற்கு முன், கிளம்புறதுக்கு முன்னாடி, புறப்படுறதுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். பிஃபோர் லீவிங் அப்படின்னா. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.